எதற்காக உன்னை எதற்காக வரவேற்றா நாங்க தேவர்களெல்லாம் கூடி ஏதோ ஒரு அர்த்தம் வந்துருக்கீங்க அவனை செடி கொடி மரம் எல்லாம் அழிக்கிறான் அதே அவனை போய் செடி கொடி மரம் எல்லாம் அழித்து விட்டால் தண்ணி கிடைக்காது உயிர் வாழ முடியாது அதற்காக அவனை அழிக்க வேண்டும் அதற்காக நான் வரவேற்கிறேன் ஆமா அப்படியே போய் வேண்டாம் அந்த சிவபெருமான இடத்திலே வரம் வாங்கி வந்துள்ள என்னோட பெயர் தான் கபால ராட்சதன். அது கபால ராட்சதன் இருந்தாலும் எனக்கு என்ன தொழில் செய்வாங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மத செடிகள் எல்லாம் உள்ள விடாத உயிர்வாழ ஒரே ஒரு தொழில் அழிக்கிற தொழில். அழித்து கொண்டு வரும்போது ஏதோ ஒரு அழகான பெண்மணியா வந்திருக்கிறேன். யாரு பெண்ணாச்சு அழகான ஒரு சின்ன பெண் மனித என்ன நினைத்தாய்
ஆமா இப்படிதான் அந்த சிவபெருமான் இடத்திலே போய் அறியாத வரம் வாங்கி வந்துவிட்டேன். அந்த ஒரு எதிர்ப்பினாலே நான் இந்த நமக்கு தேவைகளை எல்லாம் அதிகமாக சேகரித்து விட்டேன். இந்த நாட்டில் இருக்கிற ஆமா ஒவ்வொரு இலட்சியம் அங்க மட்டும் நீ வந்து செடியை நட வேண்டும். ஆமா எந்த செடி இருந்தாலும் சரி அந்த செடியை நட்டு மொத்தமாக செடிக்க வேண்டும். அதுதான் உனக்கு கொடுக்கிற தண்டனை. ஓ அப்படியா இந்த நாட்டிலே இருக்கிற மரச்செடிகள் எல்லாம் வளர்க்க வேண்டும். யாரே வெட்டுகிறார்களோ அவர்களுக்கு தான் அழிக்க வேண்டும். ஆமா அப்படிப்பட்ட எனக்கு ஒரு தண்டனை கொடுத்திருக்கிறீர்கள். அப்படியே நான் செய்கிறேன். எப்படி என்றால் ஆமா பசுமை சூழ்ந்த வாழ்வு பாரம்பரியத்தின் சிறப்பு ஆமா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.